கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டம் கரடி புகுந்து பைத்தியக்காரத்தனமாக விளையாடி விட்டது என கடத்தொழில் அமைச்சர் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் புதிய திருப்பம். சுரேஷ் சாலை வழக்கில் நீதிமன்றத்தை நாடிய பௌத்த தேரர். குப்பை அகற்றும் வாகனத்தில் அன்னதான பொருட்கள். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு இபிடிபி கண்டனம். யாழில் ஏமாற்றப்பட்ட நபர்கள் கனடா அனுப்புவதாக 8 பில்லியனை களவாடிய நபர். தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் தமிழருக்கு எதுவுமே கிடைக்காது. சிபி விக்னேஸ்வரன். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைப்பு வரவேற்கத்தக்கது. அமைச்சர் லாட்காந்த. தமிழ் முஸ்லிம் அரசியல் கூட்டணி நாட்டின் அடையாளத்துக்கு எதிரானது. நுவன் பெல்லனதுடாவ. எதிர்க்கட்சி தலைவருடன் ஒன்றிணைவது எவ்வித பயனும் இல்லை என்பதை முன்கூட்டியே உணர்ந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டுடன் ஒன்றிணைந்துள்ளது. இது சிறந்ததே. தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவு வரவேற்கத்தக்கது என விவசாய, கால்நடை மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்துள்ளோம். மானிய விலைக்கு உரம் தற்போது விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு விடயத்தை எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்கிறார். ஒரு சில பிரச்சனைகளின் பின்னணியில் அரசியல் காரணிகள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. விவசாயிகளின் உரிமை பற்றி தற்போது பேசும் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் எவ்வாறு செயற்பட்டார், விவசாயிகளுக்கு எவ்வாறு வீடுகளை நிர்மாணித்து கொடுத்தார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். எதிர்க்கட்சி தலைவருடன் ஒன்றிணைவது இனி எவ்வித பயனுமில்லை என்பதை முன்கூட்டியே உணர்ந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டுடன் ஒன்றிணைந்துள்ளது. இது சிறந்த. தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவை வரவேற்கத்தக்கதாகவும், எதிர்க்கட்சி தலைவருக்கு இனி அரசியல் இல்லை, அவருடன் ஒன்றிணைந்திருந்தால் தம்மை தெரிவு செய்த மக்களுக்கு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாது என்பதை தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரமுகர்கள் விளங்கிக் கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். கதிர்காமம் புனித பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்களுக்கான அன்னதான உணவுப் பொருட்களை மட்டக்களப்பு மாநகர சபையின் குப்பை அகற்றும் உளவு இயந்திரத்தின் பெட்டியில் எடுத்து சென்று உணவு சமைத்து வழங்கிய சம்பவம் இந்து மக்களையும் அவர்களின் மத உணர்வுகளையும் அவமதிக்கும் மிக மோசமான செயல் என இபிடிபி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனி செல்வராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாலைமீன் மடுவில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக உணவுப் பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் வழக்கமாக குப்பை மற்றும் திண்ம கழிவுகளை அகற்ற பயன்படுத்தும் உளவு இயந்திரத்தின் பெட்டியில் ஏற்றிச் செல்லப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை புனித யாத்திரையில் ஈடுபடும் இந்து பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் செயலாக இருப்பதாகவும், சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கும் உணவகங்களுக்கும் அறிவுறுத்தும் அதிகாரிகளை இவ்வாறு செயல்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மீண்டும் விரைவில் நடைபெறும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் கேடுகட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இன்றைய சம்பவமே மற்றொரு சான்றாகும் என அமைச்சர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஏற்பட்ட குழப்ப நிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சிவபூசையில் கரடி புகுந்தது போல் ஒரு கரடி புகுந்து பைத்தியக்காரத்தனமாக விளையாடி குழப்பத்தை விளைவித்து கூட்டத்தை இடைநிறுத்தியது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களுக்கும் சென்று குழப்பம் விளைவித்து வருகிறார். அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி வருகிறார். அபிவிருத்தி குழு கூட்டத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் அந்த அதிகாரிகளால் சமூகத்தின் முன் செல்ல முடியாத நிலை ஏற்படும். அர்ச்சுனாவின் இத்தகைய கேடுகட்ட நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய கூட்டம் சாட்சியாகும். கிளிநொச்சி மாவட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இருப்பு தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துவோம். அடுத்து வரும் நாட்களில் மீண்டும் அபிவிருத்தி குழு கூடும். அப்போது உறுதியான முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். 5 ஒரு இலங்கையர் இன்னும் வறுமையால் வாடுகிறார்கள் என்றும், நாட்டில் உள்ள 3 குடும்பத்துக்கு சத்தான மற்றும் போதுமான உணவு கிடைப்பதில்லை என்றும் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான உலக வங்கியின் முகாமையாளர் கெவாக் சர்க்கசியன் அண்மையில் தெரிவித்தார்.
பொருளாதார நிலைத்தன்மையும் பொருளாதார மீட்சியும் இரண்டு வெவ்வேறு விடயங்கள் என்றும் பல இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வேறுபாட்டை உணர்ந்து வருகிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். ஊதியங்கள் மீண்டு வந்தாலும் பலரின் சம்பளம் இன்றும் நெருக்கடிக்கு முந்தைய நிலைக்கு திரும்பவில்லை என்று உலக வங்கியின் முகாமையாளர் கூறினார். வேலைவாய்ப்பு சந்தை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றும் குறிப்பாக பெண்கள் பெரும் சிரமத்தை உணர்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கை நெருக்கடியின் ஆழத்திலிருந்து மீண்டுவிட்டது, ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான பயணம் இன்னும் முடிவடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவில் இடையீட்டு தரப்பாக இணைவதற்கு அனுமதி வழங்குமாறு பஸ்ஜோதுண்டர பௌத்த சம்மேளனத்தின் தலைவர் தபேன ஸ்ரீ மஹிந்த தேரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சுரேஷ் சாலேவை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவில் தாம் இடையீட்டு தரப்பாக இணைவது பொதுநலன் கருதியே என்றும் எந்தவொரு சட்டபூர்வ விசாரணை தடுக்கவோ அல்லது பாதிக்கவோ அல்ல என தேரர் இந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மாறாக 2019 வீட்டு ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள கருத்துக்களை மாற்றும் முயற்சிகள் அரசியலமைப்பு மற்றும் சமூக ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என கூறியுள்ளார். மனுவில் மேலும் வீட்டு ஞாயிறு தாக்குதலை ஜஹ்ரான் காசிம் தலைமையிலான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை நடாத்தியதாகவும் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தாக்குதலை திட்டமிட்டார் அல்லது அதற்கு உதவினார் என எந்த நீதிமன்ற தீர்ப்பிலும் அல்லது உத்தியோகபூர்வ விசாரணையிலும் குற்றம் சாட்டப்படவில்லை. தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்தவர் அதிகாரிகளை எச்சரித்திருந்ததாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் மிக உயரிய பதவிகளில் பெரும்பாலானவை தற்காலிக அதிகாரிகளால் வகிக்கப்படுவதால் ஒட்டுமொத்த சிறை நிர்வாகமும் பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயரிய 6 பதவிகளில் 5 பதவிகள் தற்காலிக அதிகாரிகளிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர், ஆணையாளர் நாயகம் மற்றும் ஊடக பேச்சாளர் உட்பட முக்கிய அதிகாரிகள் தற்காலிக அடிப்படையிலேயே கடமையாற்றுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அரசு நிர்வாக விதிமுறைகளின்படி தற்காலிக அதிகாரிகளால் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாது என்பதால் சிறைச்சாலை திணைக்களத்தின் செயற்பாடுகள் முடங்கியுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் இட நெருக்கடி குறித்து புள்ளி விவரங்களை பகிர்ந்த அவர் தற்போதைய நிலைமைகளை பின்வருமாறு விவரித்தார். தண்டனை பெற்றவர்கள் 10,662 பேர், சந்தேக நபர்கள் 27,681 பேர், மொத்த சிறை கைதிகள் 73% இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாத சந்தேக நபர்கள் என்பதுடன் தண்டனை பெற்றவர்களை விட 3 மடங்கு அதிகளவிலான சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மொத்த சிறை கைதிகளில் 52% மேல் மாகாண சிறைகளில் உள்ளனர். சிறைச்சாலை திணைக்களத்தின் நேர் பாதுகாப்பில் ஈடுபடும் 4,220 அதிகாரிகளே உள்ளனர். சர்வதேச நியமனங்களின்படி ஒரு அதிகாரிக்கு 8 கைதிகள் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் ஒரு அதிகாரி 30 கைதிகளை கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளமையால் அவர்கள் கடுமையான பணிச்சுமைக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகின்றனர் என தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து 5 நபர்களிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வெள்ளம்பட்டிய பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் குலன்னாவைச் சேர்ந்த 38 வயதான பைஸ் முகமது நப்திகார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணைகளின்படி யாழ்ப்பாணம் வெள்ளாகம் பகுதியைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து சந்தேக நபர் சுமார் 8 மில்லியன் ரூபாய் மோசடியாக பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணைப்பத்திரங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் முறைப்பாட்டாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மல்லாகம் காவல் நிலையத்திலும் சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவுகள் தெரிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்க இயலாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் இணைப்பு ஒரு நேர்மறையான அறிகுறியாகும். தங்கள் பிரதிநிதிகளான மக்களுக்கு சிங்களம் பேசும் கட்சிகளிடமிருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இந்த நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த கட்சி தலைவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். தற்போது அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் திருப்தி அடையவில்லை என்றும் சிபி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதற்கு காரணம் அந்த மக்களின் நிலங்கள் இராணுவத்தால் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறு நிலங்களில் பயிற்சிகை செய்வதன் மூலம் இராணுவம் வருமானம் ஈட்டி வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய உண்மைகளின் காரணமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கங்களின் கீழ் தமிழ் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்க இயலாது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சிபி விக்னேஸ்வரன் தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவதாகவும் சம உரிமைகளை வழங்க இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மூதூர் மணச்சேனை படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மூதூர் மணச்சேனை இந்து மயான முன்றலில் இடம்பெற்ற இந்நினைவேந்தல் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்தனர். இதன்போது உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி ஒரு நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி மலதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1986 7/16 அன்று கிராமத்துக்குள் புகுந்து மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதல் சம்பவத்தில் 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து அமைக்க முயலும் புதிய கூட்டணி நாட்டின் வரலாற்று அடையாளம் மற்றும் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக திரைமரபில் திட்டமிட்ட முறையில் அரங்கேறி வரும் பாரிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என தேசப்பிரேமி ஜாதிக பெரமுன் அமைப்பின் சட்டத்தரணி நுவான் பெல்லந்துடாவ தெரிவித்துள்ளார். குறித்த அமைப்பின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பல்வேறு தரப்பினர் தத்தமது உரிமைகளுக்காக ஆங்காங்கே தனித்தனியாக போராடி வருகின்றனர். எனினும் எமது நாட்டின் வரலாற்று மற்றும் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக ஒரு பாரிய தேசவிரோத வேலை திட்டம் தீவிரமாக செயற்படுத்தப்பட்டு வருகிறது. நாட்டுப்பற்றாளர்களும் பௌத்த பிக்குகளும் ஒன்றிணைந்து கூட்டாக இந்த சவாலை முறியடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும். அண்மையில் ராசமாணிக்கம், சாணக்கியன், சுமந்திரன், ரபு ஹக்கீம், மனோ கணேசன் உள்ளிட்டோர் இணைந்து உருவாக்க முயலும் புதிய அரசியல் கூட்டணி ஒரு அசுத்தமான கூட்டணியாகும். தங்களுக்குள் இனவாதம் இல்லை என அவர்கள் கூறினாலும் அவர்களின் ஊடக அறிக்கை அவர்களின் இனவாத நோக்கத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் பிரபாகரனின் பயங்கரவாதம் உச்சகட்டத்தில் இருந்தபோது அவரின் துப்பாக்கி முனைக்கு முன்னால் மண்டியிட்டு பேச்சாளர்களாக செயற்பட்ட இவர்கள் இன்று ஜனநாயகம் மற்றும் ஒற்றுமை பற்றி பேசுவது வேடிக்கையானது என தெரிவித்துள்ளார்.